ஸோ இது நம்மளுக்கு இன்னும் இது ஃபினிஷிங் வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகிருக்கணும்னா நான் பேசும்போது ஆக்சுவலி ரெட் லிப்ஸ்டிக் இருக்கு நம்ம கிட்ட. அந்த ரெட் லிப்ஸ்டிக்கை வந்து இங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் போட்டால் கன்சீலர் போட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டால் இன்னும் கவரேஜ் நல்லா வரும். கம்ப்ளீட்டாக மார்க்ஸில் வந்து நல்லா ஹைட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இந்த பேஸ் மேக்கப் நம்ம ஸ்கின் டோனுக்கு பண்ண மேக்கப். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு ஐ மேக்கப் வரும். ஸோ ஐ மேக்கப் வேணாலும் பண்ணலாம், இல்லை லிப் மேக்கப் வேணாலும் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் நல்லா மேக்கப் வருது அவங்க ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஃபேஸ் மேக்கப் வந்து பண்ணுவாங்க. ஸோ சில பேர் இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஐ மேக்கப் பண்ணும்போது இங்கெல்லாம் டச் பண்ணிட்டோம்னா அது எகெயின் ஸ்மச் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் அது அப்படி பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இட் டிபெண்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இருக்கோம், எப்படி அது மேனேஜ் பண்ணுறோம், அது மேலே டிபெண்ட் ஆகுது. சம் லிமிட்டட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டா ஐ ஷேடோ பேலட், பிளஷர், லைனர், காஜல், மஸ்காரா அதெல்லாம் கொடுத்துட்டா அவ்வளோ டிஃப்ரெண்ட் லுக்ஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ஒரு பேலட்டை வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் லுக்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் கலர் அப்ளை பண்ணணும். இதுக்குன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற டார்க்னஸ் எல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் கலர் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கலர் அப்ளை பண்ணால் அடுத்து எந்த கலர் யூஸ் பண்ணாலும் சம்டைம்ஸ் லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம், எந்த கலர் யூஸ் பண்ணுறோம். இது ஒரிஜினல் கலர் வரணும்னா நம்ம நியூட் கலர், நேச்சுரல்னா நியூட் கலர்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணணும். யாரெல்லாம் இன்னும் நிறைய மேக்கப் பற்றி தெரியும் அவங்களுக்கு வந்து இப்போ பார்லர்லாம் நம்ம சொன்னோம்னா அவங்க ட்ரை பண்ணிட்டு இது அவ்வளோ பிக்மெண்டேஷன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு கலர் எடுத்து இப்படி ட்ரை பண்ணிட்டு அவ்வளோ பிக்மெண்டேஷன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஜஸ்ட் ப்ரஷ்ஷை வந்து வெட் பண்ணிட்டு இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் வெட் பண்ணி அப்ளை பண்ணா இது வந்து நம்மளுக்கு ஹோல் டே லாங் லாஸ்டிங் கூட இருக்கும், சேம் பிக்மெண்ட் இருக்கும். ஸோ சஜஸ்ட் பண்ணும்போது ஏன்னா எல்லாருக்கும் அந்த டெக்னிக்ஸ் தெரியாது அண்ட் எல்லாருக்கும் அவ்வளோ பிக்மெண்டட் வேணாம். நார்மல் நம்ம ஆஃபீஸ் வேருக்கு இல்லைன்னா நேச்சுரலாக நம்ம எவ்ரிடே மேக்கப்க்கு அவ்வளோ பிக்மெண்டட் வேணும். அதுக்கு தான் இப்படி இருக்குது. ஃபுல் பிக்மெண்டட் கொடுத்துட்டா நம்ம எல்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ யாருக்கெல்லாம் ஐ பிக்மெண்ட் வேணும் அவங்க ப்ரஷ் வெட் பண்ணி யூஸ் பண்ணால் ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மஜ் ப்ரூஃப், லாங் லாஸ்டிங். நாம் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் இது ஸ்மஜ் ஆகாது. ஸோ யாருக்கு ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு மார்னிங் கூட வேணும்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் நாம் ஸ்மஜ் பண்ணலைன்னா ஸ்மஜ் ஆகாது. டூ விங்ஸ் வரும், ஒன் விங் வரும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். சூப்பராக இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் லேஷஸ் இல்லை அவங்களுக்கு கூட அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ யாரெல்லாம் மஸ்காரா யூஸ் பண்ணல, ஸோ ஜஸ்ட் நான் ஐ மேக்கப் எல்லாம் பண்ண மாட்டேன், ஐ ஷேடோலாம் போடுறது வேணாம். ஜஸ்ட் லைனர், காஜல், மஸ்காரா போட்டாலும் கூட அவ்வளோ அழகாக இருக்கும் ஐஸ். இல்லை லைனர் இது காஜல் போட்டாலும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஜஸ்ட் காஜல் போட்டு